Welcome to VK Panimalan Academy. Today we are discussing about with the 12th standard accountancy. இன்னைக்கு நம்ம question number 4 and 5 பார்ப்போம். ஓகேவா? First of all, I read the question. After that, explain the answer. Right? From the following details, calculate the capital as on 31st December 2018. Capital as on 1st January 2018, 1 lakh. 1st January 2018 opening capital. Goods withdrawn for personal use by the owner, 30,000. Right? Goods withdrawn drawings nartham. Okay. Additional capital introduced during the year, 15,000. Profit for the year 60,000. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் தான். இந்த இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு தான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ரைட், அதுக்கு முன்னாடி இந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா இதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்குது. வாட் இஸ் த ஃபார்முலா? க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் டிராயிங்ஸ் மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல், நெக்ஸ்ட்டு அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் மைனஸ் opening capital equal profit or loss. ஓகே, இது ஒரு ஜென்ரல். நெக்ஸ்ட்டு ரைட், ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொடுத்தா நம்ம ஃபில்லப் பண்ணோம். ரைட், இந்த கொஸ்டினில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்கிற க்ளோசிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு ஏதோ ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணோம்ல. நம்ம எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணோம்னா க்ளோசிங் கேபிட்டல் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த கொஸ்டினில் என்ன பண்ணணும்? பாட்டத்துலேருந்து டாப்புக்கு போகணும், கீழிருந்து மேலே போகணும். கீழிருந்து மேலே போனால் தான் கண்டுபிடிக்க முடியும். இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணிட்டு அந்த டேப்லெட் காலத்தில் அமௌண்ட்டை 1 by 1 பாட்டத்துலேருந்து டாப்புக்கு போயிடணும். இதுதான் ஒரு ஈஸி வே. ஓகேவா? கால்குலேட் பண்ணலாமா? உங்களோட அக்கௌண்டன்சி நோட்டை எடுத்துக்கங்க. சிங்கிள் சைடு தான் யூஸ் பண்ண போகிறீங்க. அதில் என்ன பண்ணுவோம்? சொல்யூஷன் நம்பர் 4 ரைட் பண்ணிக்கிங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட் 31st December 2018. ரைட், பர்டிகுலர்ஸ்னு ஒரு காலம் எழுதிக்கிங்க. அமௌண்ட்டு ஃபில்லப். க்ளோசிங் கேபிட்டல் அசான் 31st 12/2018 ரைட் பண்ணிங்க. அமௌண்ட்டு ஃபில்லப் பண்ணணும், ஏன்னா தெரியாது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஆடு ட்ராயிங்ஸ் மேடு டூரிங் த இயர், அதை எழுதிக்கிங்க. அமௌண்ட்டு ஃபில்லப் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப் லாஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு டூரிங் த இயர். இன்ஃபர்மேஷனை ஃபில்லப் பண்ணிங்க. டோன்ட் ரைட் டு த அமௌண்ட். அதுக்கப்புறம் அடிஷ்னல் கேபிட்டலுக்கு அப்புறம் என்ன ஒரு ஸ்டெப் வரும்? அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல், அதையும் எழுதிங்க. அமௌண்ட் ஃபில்லப் பண்ண வேணாம். ஃபோர்த்து ஸ்டெப் லாஸுங்கிற லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் அசான் 1/1/2018 1/1/2018 அதை ஃபில்லப் பண்ணிங்க. தென் லாஸ்ட்டு ப்ராஃபிட் மேடு டூரிங் த இயர். ஓகேவா? எழுதியாச்சா? நமக்கு க்ளோசிங் கேபிட்டலை தவிர எல்லாமே என்ன பண்ணோம்? எல்லா அமௌண்ட்டும் கொடுத்துருக்கோம். பட் இந்த கொஸ்டின் நம்ம எப்படி போகணும்? பாட்டத்துலேருந்து டாப்புக்கு போகணும். ப்ராஃபிட் மேடு டூரிங் த இயர்னால் கொஸ்டின்லேயே 60,000 கொடுத்துருக்கான், அதை என்ட்ரி போட்டுக்குங்க. ரைட், கொஸ்டினில் ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்கான். எவ்வளோ கொடுத்துருக்கான்? 1 lakh. அந்த ஓப்பனிங் கேபிட்டலுக்கு லைனுக்கு ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுறீங்க? 1 lakh என்ட்ரி போட்டிருக்கீங்க. இந்த 2 அமௌண்ட் நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வரும்ல. அதனால் 60,000 ப்ளஸ் 1 lakh. 60,000 ப்ளஸ் 1 lakhனா 1,60,000 அதை என்ட்ரி போட்டுருங்க. எந்த காலத்துக்கு? ஸ்ட்ரைட்டாக நேராக அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் ஸ்ட்ரைட்டாக 1,60,000. அதுக்கு மேலே என்ன சார் என்ட்ரி வரும்? அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு டூரிங் த இயர். ஹவு மச் ஆஃப் த ருபீஸ் சார்? ஜஸ்ட்டு 15,000, அதை என்ட்ரி போடுங்க. ஓகேவா? இப்போ 1,60,000 ப்ளஸ் 15,000னா 1,75,000 போட்டுருங்க. எதுக்கு கீழேனா ட்ராயிங்ஸ் கீழே. ஓகேவா? இப்போ 1,75,000 இருக்கா? அதுக்கு மேலே என்ன பண்ணுறோம்?
டிராயிங்ஸ்னு ஒரு இது இருக்குல்ல லைன், டிராயிங்ஸ் மேட் டூரிங் த இயர் 30,000. 1,75,000க்கு மேலே வந்து டிராயிங்ஸுங்கிற ஒரு லைன் இருக்குது, அங்கே 30,000 அப்படி என்ட்ரி போட்டுருங்க. ஓகேவா? பட் நம்ம க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோன்னு தெரியாது. ரைட்டா? ரைட். அப்போ 1,75,000ல் 30,000 மைனஸ் பண்ணோம்னா 1,45,000 கிடைக்கும். இந்த 1,45,000 தான் ஆன்சர். பட் க்ளோசிங் கேபிட்டல் அதான். ஓகேவா? க்ளோசிங் கேபிட்டலும் அதான். பட் என்ன பண்ணணும், இந்த கொஸ்டினில் வந்து கீழே பாட்டத்துலேருந்து டாப்புக்கு போகணும், கீழிருந்து மேலே போகணும். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆர் யூ கிளியர்? ஓகே. பட் ஸ்டெப்பை மட்டும் மறந்துடாதீங்க. ரைட்டாம்மா? that student. So we will go to the next question, fifth question. I read the question, after that explain the answer. From the following details calculate the missing figure. இந்த கொஸ்டினில் வந்து ஒரு ஃபிகர் வந்து மிஸ் ஆகிருக்கு, அது என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ டிராயிங்ஸுங்கிற டிரான்சாக்ஷனுக்கு அமௌண்ட் கொடுக்கல கொஸ்டினில். அப்போ அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ கேபிட்டல் அசான் 1 April 2018 40,000. 1 Aprilனாவே ஓப்பனிங் கேபிட்டல். கேபிட்டல் அசான் 31st March 2019 50,000. 31st March 2019னா க்ளோசிங் கேபிட்டல். அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு டூரிங் த இயர் 7,000. ஓகேவா? ப்ராஃபிட் ஃபார் த இயர் 8,000. இந்த கொஸ்டின் என்ன சார் வரும்னு சொன்னால் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் ப்ராஃபிட்னு வரும். ஸோ டிராயிங்ஸ் டூரிங் த இயர் கொஸ்டின் மார்க், தே ஆர் நாட் கிவன் பை த வேல்யூ. ஓகேவா? இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பிளாங்காக இருக்குது, கண்டுபிடிப்போமா? ஓகே. ஸோ you will take an accountancy note. So you are using only for the single side. Top up the your note, write to the solution number 5. Then next line, statement of profit or loss for the year ended 31st March 2019. Okay, right. So next, so you will write for the, or you will draw for the tabular column. First of all, you will leave for the big size of the ஸ்பேஸ். ஓகேவா? பர்டிகுலர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல லென்த்தாக விடுங்க, அமௌண்ட்டுக்கு விட்டுருங்க. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 5 ப்ராப்ளம் பார்த்து வந்துட்டீங்க, உங்களுக்கு தெரியும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்ச மெத்தடில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதையும் பார்க்க போகிறோம். ஸோ இது பாட்டத்துலேருந்து டாப்புக்கு போகணும், பாட்டத்துலேருந்து டாப்புக்கு போகணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபில்லப் பண்ணிக்கணும். ஓகேவா? க்ளோசிங் கேபிட்டல் அசான் 31st 3 2019. ஓகேவா? அதை எழுதி 50,000 கூட என்ட்ரி போட்டுக்கலாம். ஓகேவா? பட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அடிஷன்னா ஆடுன்னு ஷார்ட்டாக எழுதிக்கலாம். டிராயிங்ஸ் டூரிங் த இயர், அது நமக்கு தெரில, வி டோன்ட் நோ த அமௌண்ட், நமக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு டூரிங் த இயர் 7,000. ஓகேவா? அது நீங்கள் போட வேணாம். நம்ம இது ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாரியே பாட்டத்துலேருந்து டாப்புக்கு வருவோம். ஓகே. லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு டூரிங் த இயர் ரைட் பண்ணிங்க, அமௌண்ட் ஃபில்லப் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அட்ஜஸ்டடு க்ளோசிங் கேபிட்டல் ரைட் பண்ணிங்க, அமௌண்ட் ஃபில்லப் பண்ண வேணாம். தென் நெக்ஸ்ட்டு 4th ஸ்டெப், ஓப்பனிங் கேபிட்டல் அசான் 1/4/2018. ஓகேவா? 40,000. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, இந்த கொஸ்டினில் என்ன சார் வரப்போகுதுன்னா, அவன்லே கொஸ்டின்லே கொடுத்துருக்கான் ப்ராஃபிட்னு, அதை பற்றி அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் ஃபைண்ட் அவுட் பண்ண தேவையில்லை, நாட் நீட். ப்ராஃபிட் ஃபார் த இயர் 8,000 கொடுத்துருக்கானா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக வந்து ஃபில்லப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அமௌண்ட்டு அரைவ் பண்ண போகிறோம். பி கேர்ஃபுல், லிசன் வெரி கேர்ஃபுல். ரைட்டா? பட் பாட்டத்துலேருந்து டாப்புக்கு போகலாமா?
ப்ராஃபிட் ஃபார் த இயர், அந்த இயரில் ப்ராஃபிட் எவ்வளோ சார்னா 8,000 போட்டுங்க. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே உள்ள ஸ்டெப்புனா லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் அஸ் ஆன் 1/4/2018 40,000. ரைட்டா? இந்த 8,000 40,000 நம்ம ஆட் பண்ணோம்னா 48,000 கிடைக்கும். அதை என்ட்ரி போடுங்க. எந்த காலத்துக்கு நேராக சார்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் காலத்துக்கு அந்த லைனுக்கு நேராக 48,000 சொல்லி அமௌண்ட்டை அரைவ் பண்ணுங்கள். ஓகேவா? ரைட். அப்புறம் என்ன பண்ணிருக்கோம், லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு டூரிங் த இயர் 7,000. அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு டூரிங் த இயர் 7,000. ஓகேவா? என்ட்ரி போட்டிங்களா? ரைட். அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கையில் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, ஹவு மச் ஆஃப் த ருபீஸ் 48,000. நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் கேபிட்டல் 7,000. 48,000 ப்ளஸ் 7,000 55,000 வரும். 55,000 வரும். ஓகேவா? இப்போ நம்மள்கிட்ட க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, 50,000 இருக்கா? ஸோ அதை ட்ராயிங்ஸையும் க்ளோசிங் கேபிட்டல் நம்ம ஆட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, இங்கேருந்து மேலே கொண்டு போனோம்ல 55,000 இருக்கா? அப்போ 55,000 சப்ட்ராக்ட் 50,000னா ஈக்குவல் 5,000. அந்த 5,000 தான் ட்ராயிங்ஸ் டூரிங் த இயர். ஓகேவா? ஆர் யூ கிளியர்? எஸ். நம்ம கீழே பாட்டத்துலேருந்து டாப்புக்கு போகணும். ப்ரீவியஸ் ப்ராப்ளம் என்ன பண்ணோம், கீழே பாட்டத்துலேருந்து டாப்புக்கு போனோம், க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சோம். இந்த கொஸ்டினில் மிஸ்ஸிங் ஆஃப் த ஃபிகர்னால் ட்ராயிங்ஸ் டூரிங் த இயர் தான் மிஸ்ஸிங். அந்த ஃபிகரை தான் நம்ம கண்டுபிடிச்சோம். அது எந்த மெத்தடில் சார் நம்ம கண்டுபிடிச்சோம்னா கீழே பாட்டத்துலேருந்து டாப்புக்கு போகணும். ஸோ ஆஸ் பர் த மெத்தட் பிரகாரம் தான் வரணும். பட் கீழே இருந்து தான் மேலே போகணும். ஓகே, தேங்க்யூ. ரைட். ஓகேவா? சரி. ஸோ we will go to the next problem. Question number 6. I read the question, after that explain the answer. Okay. From the following balances in the books of Thomas as on 31st March 2019. ஓகேவா? பட் என்ன சார்னா அந்த கொஸ்டினில் டபுள் சைடு இருக்குது, லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்குது. பர்டிகுலர்ஸ் காலத்தில் வந்து சன்ரி கிரெடிட்டார்ஸ், ஃபர்னிச்சர், லேண்ட் அண்ட் பில்டிங், சன்ரி டெட்டார்ஸ் அப்படி கொடுத்துருக்கான். ஓகே. தென் இந்த பக்கம் நீங்கள் ரைட் சைடு இருந்தீங்கன்னா பில்ஸ் பேயபிள், கேஷ் இன் ஹேண்டு, பில்ஸ் ரிசீவபிள், ஸ்டாக்குன்னு கொடுத்துருக்கான். ஓகே. தென் பிலோ ஆஃப் த டேபிள் தே ஆர் given by the one of the adjustment. Prepare a statement of affairs as on 31st March 2019 and calculate capital as on that date. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்னால் ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ங்கிறது கிட்டத்தட்ட வந்து பேலன்ஸ் ஷீட் மாதிரி தான், ஆனால் பேலன்ஸ் ஷீட் கிடையாது. ஸோ ஒய் ஆர் யூ ஃபாலோ ஆன் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட் சார்? ஏன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், வாட் இஸ் த ரீசன் அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தடில் தான் ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல் அப்படி 2 கேபிட்டல் கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா இந்த கொஸ்டினில் உங்களுக்கு ஓப்பனிங் கேபிட்டலோ க்ளோசிங் கேபிட்டலோ கொடுக்கல. ஸோ இன் திஸ் கொஸ்டின் they are not given by the opening capital amount and closing capital amount கொடுக்கலையா? அப்படின்னா நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தடில் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ரைட். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்னால் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்? ஸோ அந்த பர்டிகுலர் இயர் assets and liabilities for the amount as on the particular date. அந்த இயரில் வந்து liabilities அமௌண்ட்டாக இருக்கட்டும், அசட்ஸ் அமௌண்ட்டாக இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணோம்னா அதை கரெக்டாக என்ட்ரி போட்டு அதுலேருந்து கிடைக்கிற வந்து வேரியேஷன் அமௌண்ட்டை தான் ஓப்பனிங் கேபிட்டலாவோ இல்லை க்ளோசிங் கேபிட்டலாவோ நம்ம என்ன பண்ண போகிறோம், காட்ட போகிறோம். ரைட்டா? ஓகே. ஸோ வி வில் ப்ரிப்பேர் ஃபார் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட். ஓகே, ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாமா?
ஓகே. ஸோ இதில் என்னென்னா, ஸோ கொஸ்டின் நம்பர் 1 to 5 வரைக்கும் என்ன பண்ணீங்க, சிங்கிள் பேஜ் யூஸ் பண்ணீங்க. சிக்ஸ்த்துலேருந்து என்ன பண்ணுற, டபுள் பேஜை யூஸ் பண்ணோம். உங்களுடைய அக்கௌண்டன்சி நோட்டில் டபுள் பேஜை வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ரைட். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட்டு ஸோ யூ வில் டேக் இன் ஒரு அக்கௌண்டன்சி நோட். ஸோ நோட்டை எடுத்துக்கங்க. சென்டர் பேஜ் என்ன பண்ணுறீங்க, சென்டர் பேஜை எடுத்துக்கிட்டு அந்த சென்டர் பேஜில் என்ன பண்ணுறீங்க, டாப்பில் இந்த புக்ஸ் ஆஃப் தாமஸ் எழுதிக்கிறீங்க. இந்த பக்கம் சொல்யூஷன் நம்பர் 6 எழுதிக்கிறீங்க. ஏன் சார்னா இது ஒன் ஆஃப் த ப்ரொசீஜர். ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் தாமஸ் நீங்கள் ரைட் பண்ணாமல் விட்டால் ஸோ கொஸ்டினில் பப்ளிக்லேயோ இல்லை வேறு எங்கே என்ன பண்ணோம் மார்க் ரெடியூஸ் ஆகும். அதனால் வந்து கேர்ஃபுல்லாக அதை எழுதிடணும். அந்த தாமஸுங்கிறவரோட ரெக்கார்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். கொடுத்துருக்க இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனுக்கு ரெக்கார்ட் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு இல்லை ஏன்னா அடுத்த லைனில் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபையர்ஸ் அசான் March 31st 2019 அப்படின்னு போடலாம். 31st March 2019 போடலாம். இன்னொன்று என்ன பண்ணலாம், 31st 3 2019 போடலாம். நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஆஸ் யுவர் விஷ். உங்களுக்கு என்ன மைண்டில் வருதோ அதை போடுங்க. ஸோ நம்ம ஒரு வேளை மாற்றி போட்டால் வந்து எக்ஸாமில் ஏதோ பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஃபியர்லாம் வேணாம் உங்களுக்கு. ஓகே? ரொம்ப காமாக ரொம்ப ஃப்ரீயாக என்ட்ரி போடுங்க. அக்கௌண்ட்ஸ் மாதிரி ஒரு ஈஸியான சப்ஜெக்டே கிடையாது. ரொம்ப ஈஸியாக சென்டம் போடலாம். ரைட்டா? அப்போ என்ன பண்ணணும், ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ எந்த சைடு நம்ம எங்கே என்ட்ரி போட போகிறோங்கிறது வந்து ரொம்ப கேஷுவலாக என்ட்ரி போடலாம். ஓகேவா? சரி. ரைட். ஸோ நான் என்ன சொன்னேன், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்னால் கிட்டத்தட்ட பேலன்ஸ் ஷீட் மாதிரி தான். ஆனால் பேலன்ஸ் ஷீட் கிடையாது, பேலன்ஸ் ஷீட் மாதிரி தான் இருக்கும். இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஓப்பனிங் கேபிட்டல் தென் க்ளோசிங் கேபிட்டல் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினில் நம்ம என்ன பண்ண போகிறோம், கேபிட்டல் தான் ப்ளைனாக கொடுத்துருக்குறோம். அதை நம்ம என்ன பண்ணுறோம், இயர் கொடுத்துருக்கோம் 2019 கொடுத்ததுனால நீங்கள் க்ளோசிங் கேபிட்டலாக வச்சுக்கலாம். ஓகேவா? ஆர் யூ கிளியர்? இஃப் எனி டவுட் பண்ணிடுவீங்கள? வெல் டன், குட். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நோட்டில் வந்து லெஃப்ட் சைடு என்ன பண்ணுறீங்க, லைபிலிட்டிஸ் சைடு, லெஃப்ட் சைடு வந்து லைபிலிட்டிஸ் சைடு ருப்பீஸ் காலம் வந்து ஒவ்வொரு சைட்லேயும் வந்து இன்னர் காலம் அவுட்டர் காலம் இருக்கும். அந்த இன்னர் காலம் அவுட்டர் காலத்தில் பர்டிகுலர்ஸ் காலத்தில் லைபிலிட்டிஸ் ரைட் பண்ணுங்கள். இன்னர் காலம் அவுட்டர் காலத்தில் ருப்பீஸ் சிம்பிள் மென்ஷன் பண்ணணும். ஓகே. தென் ரைட் சைடுனா அசட் சைடு. அசட்ஸ்னா சொத்து, ப்ராப்பர்ட்டி, அசட் சைடு இருக்குது. அது இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணும், ரைட் சைடு தான் வரும். அசட்ஸ் அப்படி மென்ஷன் பண்ணிக்கோங்க. பர்டிகுலர் காலத்தில் இன்னர் அண்ட் அவுட்டர் காலத்தில் வந்து என்ன பண்ணணும், ருப்பீஸ் சிம்பிள் மென்ஷன் பண்ணணும். ஸோ டெஃபினெட்லி ஸோ யூ மஸ்ட் என்டர் ஃபார் த ருப்பீஸ் சிம்பிள். சப்போஸ் பிகாஸ் ஸோ யூ ஆர் நாட் என்டர் த ருப்பீஸ் சிம்பிள்னா ஸோ எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ தே வில் ரிடக்ஷன் ஆஃப் த மார்க். ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ரைட். ஸோ கொஸ்டின்குள்ளே போகலாமா, என்ட்ரி போடலாமா? என்ட்ரி போடலாமா? ரைட். ஃபஸ்ட்டு லைபிலிட்டி சைடு என்ட்ரி போடுவோமா. சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படின்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்னால் கடன் கொடுத்தவங்க, அவங்க திருப்பி தரணும்ல, அது ஒரு பொறுப்பு தானே. ஸோ லைபிலிட்டிஸ்னால் பொறுப்புகள், அசட்ஸ்னால் சொத்துகள், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்னால் பற்பல கடனீந்தோர், அது ஃப்யூச்சரில் கொடுத்தே ஆகணும். எவ்வளோ சார் அப்படின்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் வந்து 6 lakhs இருக்குது. ஸோ லைபிலிட்டி சைடு தான் என்ட்ரி போடணும். பில்ஸ் பேயபிள், நம்ம இந்த பார்ட்டி தாமஸ்ங்கிற யார்ட்டையா வாங்கியிருப்பார், அந்த அமௌண்ட்டை கொடுக்கணும்ல ஃப்யூச்சரில், அது ஒரு ரெஸ்பான்ஸ் தானே, பொறுப்பு தானே. அப்போ பில்ஸ் பேயபிள்னால் லைபிலிட்டி சைடு தான் என்ட்ரி போடணும். 1,20,000. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், அசட் சைடு லைபிலிட்டி சைடு என்ட்ரி போட்டோம். 2 என்ட்ரி தான், அதுக்கப்புறம் வேறு நோ மோர் ஆன் என்ட்ரி. ஓகேவா? ஸோ வி வில் கோ டு த அசட் சைட். அசட் சைடு வந்துடலாமா?
அசட் சைடுன்னு போட்டாச்சு, என்ட்ரி போட்டிருக்கோம், ருப்பி சிம்பிள் ஃபில்அப் பண்ணியிருக்கோம். இந்த ஃபஸ்ட் ஐட்டம் ஃபர்னிச்சர்ஸ்னால் அது ஒரு ஒன் ஆஃப் த அசட், சொத்து. ஃபர்னிச்சர்னால் நம்ம வீட்டில் இருக்கிற பீரோவுக்கு இன்னொரு நேம் இருக்குது, அல்மீரான்னு சொல்லலாம், டேபிள், சேர், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் என்ன ஃபர்னிச்சர் சொல்லலாம். அது 80,000. ஸோ இந்த எந்த அமௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா உங்களுடைய நோட்டில் வந்து நீங்கள் எந்த சைடு என்ட்ரி போடுறீங்களோ அந்த சைடு நீங்கள் என்ன பண்ணணும், போய் டைரெக்டாக அவுட்டர் காலத்தில் தான் என்ட்ரி போடணும். அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணணும், இன்னர் காலத்தில் போடணும், ஓகேவா. அது ஜென்ரலாக வந்து மைண்டில் செட் பண்ணிக்கங்க. ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங் 3 lakhs, நிலம் மற்றும் கட்டிடம், இது வந்து ஒரு சொத்து, அசட்ஸ். என்ன பண்ணுறோம், அசட் சைடு என்ட்ரி போடுங்க 3 lakhs. சன்ரி டெட்டார்ஸ் 3,20,000, இது ஒரு சொத்து. இட் இஸ் ஒன் ஆஃப் த அசட் ஐட்டம். ஸோ யூ வில் என்டர் இன் த அசட் சைட். ஸோ ஹவு மச் ஆஃப் த அமௌண்ட், 3,20,000. இன் த அமௌண்ட் யூ ஆர் என்டர் ஒன்லி ஃபார் த அவுட்டர் காலத்தில் என்ட்ரி போட்டுருங்க. தென் நெக்ஸ்ட் ஐட்டம் கேஷ் இன் ஹேண்டு, அப்படின்னா கையில் இருக்கிற ரொக்கம். அந்த தாமஸ்ட்டை எவ்வளோ சார் ரொக்கம் இருக்குதுன்னு சொன்னால், ஸோ 20,000 இருக்குது. இட் இஸ் ஒன் ஆஃப் த அசட் ஐட்டம். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அசட் சைடு போய் அவுட்டர் காலத்தில் 20,000 என்ட்ரி போட்டுருங்க. ஸோ பில்ஸ் ரிசீவபிள் ஒன் ஆஃப் த அசட் ஐட்டம். ஹவு மச் ஆஃப் த அமௌண்ட்னா 60,000. இந்த 60,000 என்ன பண்ணுறீங்க, அவுட்டர் காலத்தில் போய் என்ட்ரி போட்டுருங்க, ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு ஸ்டாக் ஒன் ஆஃப் த அசட் ஐட்டம். ஓகே, ஸ்டாக் வந்து அசட் ஐட்டம். ஸோ அந்த கம்பெனியில் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டாக் வந்து சேல் ஆகாமல் இருந்தால், ஓகே, ஸோ சேல் ஆகாமல் இருந்தால் அதுக்கு பேர் இந்த ஸ்டாக் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஒரு ஓரமாக வச்சுருந்தாவோ இல்லை மெயின்டைன் அதுக்கு பேர் தான் ஸ்டாக் தான். இது எவ்வளோ சார்னா 2,20,000. இந்த 2,20,000 வந்து அசட் ஐட்டம். அசட் சைடு போயிடுங்க, ஸ்டாக்குன்னு ரைட் பண்ணி அவுட்டர் காலத்தில் போய் என்ட்ரி போடுறீங்க 2,20,000, ஓகேவா. சரி, ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, ஸோ வி ஹாவ் என்டர் ஃபார் த போத் சைட், ஓகே. ஸோ விச் சைடு இஸ் த ஃபார் ஹையஸ்ட் அமௌண்ட் அப்படின்னா, ரியலி ஹையஸ்ட் அமௌண்ட் ஃபார் த அசட் சைடு தான் ஹையஸ்ட் அமௌண்ட் இருக்குது. எவ்வளோ சார் இருக்குன்னா 10 lakh இருக்குது. 10 lakhனா 80,000 + 3 lakh 3,80,000. 3,80,000 + 3,20,000னா எவ்வளோ, 7 lakh. 7,20,000 + 20,000னா 7,20,000. 7,20,000 + 60,000னா 7,80,000. 7,80,000 + 2,20,000னா 10 lakh. இப்போ நமக்கு அசட் சைடு 10 lakh இருக்குது. பட்டு நமக்கு லைபிலிட்டி சைடு வந்து அந்த அமௌண்ட் இருக்கா, கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஸோ அசட் சைட்லேருந்து லைபிலிட்டி சைடு இருக்க அமௌண்ட்டை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட், ஓகே. லைபிலிட்டி சைடு எவ்வளோ சார் இருக்குது, ஹவு மச் ஆஃப் த அமௌண்ட் அப்படின்னா 7,20,000 இருக்குது. 7,20,000. பட் அசட் சைடு எவ்வளோ இருக்குது, 10 lakh. 10 lakh சப்ட்ராக்ட் 2,80,000 ஈக்குவல் எவ்வளோ வரும், 10 lakh மைனஸ் 7,20,000 ஈக்குவல் 2,80,000, ஓகேவா. இந்த 2,80,000 வர டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டு தான். அதுக்கு பேர் என்ன சார்னு சொன்னால் கேபிட்டல். ஸோ ஒய் ஆர் நாட் மென்ஷன் ஃபார் த க்ளோசிங் கேபிட்டல் ஆர் ஓப்பனிங் கேபிட்டல். நீங்கள் ஏன் சார் கேட்கலாம், ஓப்பனிங் கேபிட்டலாகவோ இல்லை வந்து க்ளோசிங் கேபிட்டலாகவோ மென்ஷன் பண்ணல அப்படின்னா, நம்ம மேலே இங்கேவே நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்கேவே மென்ஷன் பண்ணிட்டோம். 31st March 2019 இங்கேயே மென்ஷன் பண்ணியாச்சு. அதனால் அங்கே பண்ண தேவையில்லை, நாட் நீட், ஓகே. இந்த 2,80,000 லைபிலிட்டி சைடு இந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டு தான். அதுக்கு நேம் என்ன சார்னா கேபிட்டல். ஏன்னா ப்ராக்கெட்டில் பேலன்சிங் ஃபிகர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க 2,80,000.
இப்போ அந்த க்ளோசிங் கேபிட்டல் நமக்கு அந்த அவர்கிட்ட எவ்வளோ இருக்குது சார் தாமஸ்டனா 2,80,000 இருக்குது. ஆர் யூ கிளியர்? இட் இஸ் வெரி சிம்பிள். ஓகே, இட் இஸ் வெரி சிம்பிள். பெருசாக ஃபீல் பண்ண வேணாம். ரைட், கரெக்டாக என்ட்ரி போட்டால் கரெக்டாக டேலி ஆகும். ஓகேவா? ஸோ ரைட். ஸோ இந்த வீடியோ வந்து பார்க்கும்போது ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? சப்போஸ் இஃப் எனி ப்ராப்ளம் சொன்னால் நான் டெஃபினெட்லி ஐ வில் கிளியர் ஃபார் த ஆர் clarify for the doubts. Okay, thank you so much. Well done.